ஹாய் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம பழவேற்காடு அப்படிங்கிற ஒரு கடற்கரை பகுதியை வர்ச்சுவலாக பார்க்கலாம். சென்னையிலேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் நார்த்தில் இருக்கக்கூடிய டவுனான இந்த பழவேற்காடு கிட்டத்தட்ட 400 வருடத்துக்கு முன்னாடியே போர்ச்சுகீசியர்களால் வணிகத்துக்காக ஒரு பெயர் பெற்ற ஒரு பழம்பெரும் நகரம் அப்படின்னே சொல்லலாம். பாருங்கள், அதனுடைய மாலை வேளையில் கடற்கரை பகுதி ரொம்ப ரம்மியமாக காட்சியளிக்குது. ஸோ ஒரு சன் செட்டார ஒரு ஈவினிங் டைம் இது. லைட் ஹவுஸ்லேருந்து பார்க்குறப்போ அந்த ஒரு செந்நிறத்தில் வானம் காட்சியளிக்குது. இப்போ நம்ம பார்க்குறது தான் பழவேற்காடு கடற்கரையில் இருந்து ஒரு ஐலாண்ட், சிறிது தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்ட். அந்த ஐலாண்ட் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ், அதாவது வெவ்வேறு நாடுகளில் இருந்து வரக்கூடிய பறவைகள் கிட்டத்தட்ட அக்டோபர்லேருந்து மார்ச் மாதம் வரைக்கும் இது ஒரு பறவைகள் சரணாலயமாக இருக்குது. வெவ்வேறு நாடுகளில் இருந்து புலம்பெயர்ந்து வரக்கூடிய பறவைகள் இந்த காலத்தில் பழவேற்காடு கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஐலாண்டில் முகாமிட்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ சுற்றிலும் சதுப்பு நில காடுகள் பாருங்கள், அதாவது கடற்கரையில் வளரக்கூடிய சதுப்பு நில காடுகள் இந்த பழவேற்காடு கடற்கரையிலேருந்து சுற்றி இருக்கக்கூடிய நிறைய ஐலாண்ட்ஸில் சூழ்ந்து வளர்ந்துருக்கு. அதான் நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸாக ஃபேமிலியாக நம்ம ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம அங்கே இருக்கக்கூடிய ஒரு போட்டை ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு பழவேற்காடு கடற்கரையிலேருந்து பழவேற்காடு ஐலாண்ட் அங்கே இருக்கக்கூடிய அந்த பீச்சை கண்டு கழிக்கலாம். தேவைப்பட்டால் அங்கே நம்ம ஒரு நைட் கூட ஸ்டே பண்ணிக்கலாம். அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்குன்னே சில பேர் இருக்காங்க. அல்லது நாமளே டென்ட் எடுத்துகிட்டு போய் கூட அந்த பழவேற்காடு ஐலாண்டில் நம்மளோட ஓன் ரிஸ்கில் நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். பாருங்கள், இது மதியம் ஒரு 2-3 மணி டைம் நம்ம பழவேற்காடு பீச்சிலேருந்து நம்ம போனோன்னா போட்டில் நிறைய பேர் காலையில் போனவங்க திரும்பி வரக்கூடிய காட்சிகள். ஸோ நம்ம இப்போ பழவேற்காடு ஐலாண்டுக்குள்ளே என்ட்ராகிற சீன். நிறைய படகுகள் அங்கே இருக்கும். ஸோ நம்ம தேவைக்கு ஏற்ப நம்ம எத்தனை பேர் போயிருக்கோமோ அத்தனை பேர் நம்ம ஷேர் பண்ணி அங்கே இருக்கிற ஒரு போட்டை நம்ம ரெண்ட்டுக்கு எடுத்து இந்த மாதிரி இந்த பழவேற்காடு ஐலாண்டுக்கு நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம். நம்ம நிறைய இடங்களில் படகு சவாரி பண்ணியிருப்போம். அலப்பி போட் ஹவுஸ் பேக் வாட்டரில் ட்ராவல் பண்ணியிருப்போம். முட்டுக்காடு படகு சவாரி பேக் வாட்டரில் ட்ராவல் பண்ணியிருப்போம். இது ஒரு ஒரு ஐலாண்ட் அப்படிங்கிற ஒரு ரீஜன் பழவேற்காடு கடற்கரையில் இந்த ரெண்டும் ஒரு ஐலாண்டும் ஒரு பீச்சும் சந்திக்கிற ஒரு முகத்துவாரம். ஸோ இது ஒரு கடல் பயணம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். பாருங்கள், நிறைய மணல் திட்டுகள். இந்த மணல் திட்டுகள் எல்லாம் எதுக்கு அப்படின்னா நாம் போய் ஓய்வு எடுக்கிறதுக்கு இல்லை, அங்கே வரக்கூடிய பறவைகள் ஓய்வு எடுக்கிறதுக்காக நிறைய மணல் திட்டுகளை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இப்போ நம்ம பழவேற்காடு கடற்கரையிலேருந்து சிறிது தூரம் நம்ம கடலுக்குள்ளே, அதாவது அந்த ஐலாண்ட் அதை நோக்கி நம்ம கடல் பயணமாக நம்ம போயிட்டுருக்கோம். பாருங்கள், நீல நிற வானமும் நீல நிற கடலும் சங்கமிக்கக்கூடிய காட்சிகள். இந்த ரெண்டுத்துக்கும் பாலமாக அங்கே இருக்கக்கூடிய சதுப்பு நில காடுகள். எவ்வளவு ஒரு ரம்மியமான ஒரு சூழ்நிலை பாருங்கள். ஒரு மதியம் 3லேருந்து ஒரு 4 மணிக்கு நம்ம போனோம் அப்படின்னா நம்மளால் சன்செட் ஆகிறதுக்குள்ளே நம்மளால் கடற்கரைக்கு திரும்ப முடியும். அதுக்கிடையில் அந்த ஆஃப்டர்நூன் வியூவை அல்லது மார்னிங் வியூவை நம்மளால் ஐலாண்டில் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம இப்போ பார்க்குறது பழவேற்காடு லைட் ஹவுஸ். இது புதுப்பிச்சிருக்கிறாங்க.
ஸோ நம்ம போட்டிங்கில் போகிறப்பவே அங்கே இருக்கக்கூடிய லைட் ஹவுஸ் அது மாதிரி வந்து தூரமாக காட்சியளிக்கக்கூடிய அந்த படகுகள் நிற்கக்கூடிய அந்த பகுதியை நம்மளால் தூரமாக பார்க்க முடியுது. மேகக்கூட்டங்களுக்கு நடுவில் நீல நிற வானத்தில் பாருங்க ரம்யமான ஒரு கடல் பயணம். தீப்பெட்டி போன்ற ஒரு அமைப்புகளில் அங்கே இருக்கக்கூடிய சிறு சிறு கட்டிடங்கள் நமக்கு வந்து காட்சியளிக்குது. ஏன்னா நம்ம கடற்கரையிலேருந்து இப்போ நம்ம ரொம்ப தூரம் நம்ம ஐலாண்டை நோக்கி நம்ம வந்து உள்ளே வந்துட்ருக்கோம். இந்த சன்லைட் அப்படியே நம்ம கடல் அந்த அலைகள் மேலே பட்டு அப்படியே மிளிர்றது நம்மளால் பார்க்க முடியுது. பாருங்கள், சூரிய ஒளி கடல் அலைகள் மேலே அடித்து வந்து அது ஒரு மாதிரி வந்து ஒரு கிளார் லைட் எஃபெக்ட் நமக்கு தருது. ஒரு 200 rupees per person ஸ்பெண்ட் பண்ணுறது மூலமாக இந்த மாதிரி ரம்யமான ஒரு கடல் பயணத்தை நம்மளால் மேற்கொள்ள முடியும். அதுவும் நம்ம ஒரு போட்டை ரெண்ட் எடுத்தோம்னா நம்மளோட ப்ரைஸ் வந்து இன்னுமே சீப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 7-8 நபர்கள் பயணிக்கக்கூடிய ஒரு போட்டினுடைய ஒரு வாடகைங்கிறது வந்து ஒரு 800 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய்க்குள்ளே நம்மளால் ஒரு போட்டை ரெண்ட் எடுத்து நம்மளால் போய் ஐலாண்டை சுற்றி பார்த்துட்டு வர முடியும். இப்போ நம்ம பார்க்குறது தான் அந்த பழவேற்காடு கடற்கரை. அதிலிருந்து நம்ம இப்போ ஐலாண்ட் நோக்கி போயிட்டுருக்கோம். பாருங்கள், சிறிய சிறிய மணல் திட்டுகள். இந்த நகரத்தை முதல்ல கண்டுபிடிச்சது வந்து போர்ச்சுகீசிய மாலுமிகள். அவங்க இந்த பழவேற்காடுக்கு வந்து ஒரு ட்ரேடிங் ஹப்பாக வந்து இந்த நகரத்தை வந்து கட்டமைச்சிருக்காங்க. பல்வேறு கால சூழ்நிலைகளில் வந்து வெவ்வேறு ஆங்கிலேயர்களுடைய காலகட்டத்தில் இந்த நகரம் இருந்தாலும் போர்ச்சுகீசியர்கள் உருவாக்கிய அந்த ஒரு கட்டமைப்பும் அதுக்கு பின்னாடி வந்து டச்சுக்காரர்கள் அவங்க உருவாக்கிய சில நினைவிடங்களும் இந்த பழவேற்காடில் வரலாற்று சின்னங்களாக இன்றைக்கும் வந்து நிற்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் ஐலாண்டை நெருங்கிட்டோம். பாருங்கள், இதுதான் பழவேற்காடு ஐலாண்ட். இங்கே நிறைய ஐலாண்ட்ஸ் இருக்குது. அது வந்து இப்போ நம்ம வந்திருக்கக்கூடியது வந்து ரொம்ப முன்னாடி இருக்கக்கூடிய ஐலாண்ட்ஸ். நம்ம இன்னும் உள்ளே போகணும் அப்படின்னா வந்து ஆல்மோஸ்ட் ஸ்ரீஹரிகோட்டா ஆந்திர பிரதேஷனுடைய நியரஸ்ட் வரைக்கும் இந்த பழவேற்காடு பீச்சுங்கிறது வந்து ரொம்ப நீளமாக போயிட்டுருக்கோம். நம்ம தேவைப்படக்கூடிய ஐலாண்டுக்கு வந்து நம்ம ட்ராவல் பண்ணி போகலாம். குறிப்பாக இந்த பழவேற்காடுக்கு வரக்கூடிய டூரிஸ்ட் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஐலாண்டுக்கு வந்து அவங்களுடைய ஆஃப்டர்நூன் டைம் அல்லது ஈவினிங் டைமை இந்த கடற்கரை பகுதிகளில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியுது. பாருங்கள், ஆழம் வந்து சற்று குறைவாக இருக்கக்கூடிய காரணத்தினால இங்கே நிறைய பேர் வந்து குளிச்சு நீராடுற ஒரு சீன்ஸையும் நம்மளால் பார்க்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு பாலைவனத்தை மாதிரி வந்து மணல் திட்டுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். பாருங்கள், ஸோ நம்ம ஐலாண்டில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம ரிட்டன் வந்து பழவேற்காடுக்கு போகக்கூடிய காட்சிகள். நமக்கு லைட் ஹவுஸ் வந்து ரொம்ப தூரத்தில் வந்து தெரியுது. ஸோ பாருங்கள், இந்த சன்செட் ஆகக்கூடிய டைம் இது. நமக்கு
செந்நிறத்தில் வந்து சூரியன் மேற்கு திசையில் வந்து அஸ்தமனமாகக்கூடிய காட்சிகள். ஸோ நம்ம ஒரு 3:30க்கு நம்ம போட் ஏறணும் அப்படின்னா நம்ம ஐலாண்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்மளால் ஒரு 5:30க்கு எப்படி நமக்கு சன் செட் ஆகுதுங்கிறத நம்மளால் இந்த படகுல இருந்தே நம்மளால் கண்டுகளிக்க முடியும். பாருங்கள், அந்தி சாயும் வேளையில் பழவேற்காடு கடற்கரை கடல் நீல நிறத்திலிருந்து அப்படியே வந்து ஒரு செந்நிறத்துக்கு மாறக்கூடிய காட்சிகள் பாருங்கள். சதுப்பு நில காடுகள் எல்லாமே வந்து அந்த சூரிய ஒளியில் கருப்பு நிற காடுகளாக காட்சியளிக்குது. ஸோ ஒரு ½ நம்ம வந்து இந்த சன்செட் ஆகக்கூடிய இந்த காட்சிகளை பார்த்துட்டே நம்ம வந்து இந்த படகுல நம்ம ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா பழவேற்காடு கடற்கரையை நம்ம வந்து பொழுது சாயறதுக்குள்ளே நெருங்கிடலாம். பரபரப்பான சென்னையினுடைய அந்த ஒரு வாழ்க்கை முறையில் சென்னைக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கடற்கரைகள் எங்கே போனாலும் கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பழவேற்காடு கடற்கரை அப்படிங்கிறது வந்து சென்னையிலேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தாலும் கூட்டம் வந்து ரொம்ப கம்மியாகவும், அது மாதிரி நிறைய ஒரு அட்வென்ச்சரஸாக இங்கே நிறைய ஐலாண்ட்ஸ் இருக்குது. நம்ம அதில் போய் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்லைங்கிறவங்க குறைஞ்சபட்சம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஐலாண்டுக்கு நம்ம வந்து ஒரு போட் ரைடு வந்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து ஒரு ரிலாக்ஸிங்காக வீக்கெண்ட் வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பாருங்கள், அப்படியே சூரியன் மறையக்கூடிய காட்சிகள். ஸோ படகுல வந்து மீன் பிடிக்கிறவங்க மீன் பிடிக்கிறதுக்கும், இந்த மாதிரி ஐலாண்டுக்கு டூரிஸ்டாக வந்திருக்கிறவங்க பழவேற்காட்டுக்கு திரும்பக்கூடிய காட்சிகளும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ஒரு சைடு நம்ம பார்க்குறது வந்து பழவேற்காடு அதனுடைய ஊர், இன்னொரு சைடு வந்து மேற்கு திசையில் வந்து சூரியன் மறையக்கூடிய காட்சிகளும் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா இது கிழக்கு கடற்கரை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து சூரியன் மேற்கு திசையில் மறையும், கடற்கரை வந்து கிழக்கு திசையில் இருக்கும். ஸோ நம்ம கடல்ல இருந்து ரெண்டையுமே கண்டுகளிக்கலாம். ஒரு சைடு நமக்கு அந்த லைட் ஹவுஸ், அதுதான் வந்து நமக்கு பழவேற்காடு கடற்கரையினுடைய நமக்கு அடையாளம். இன்னொரு சைடு வந்து மேற்கு திசையில் சூரியன் மறையக்கூடிய அந்த ஒரு டைரக்ஷன். ஸோ ரெண்டுத்தையும் நம்மளால் வந்து ஒரு சென்டர் பாயிண்டில் இருந்து இந்த படகு சவாரி வழியாக நம்ம கண்டுகளிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம பழவேற்காடு கடற்கரையை நெருங்கிட்டோம். சூரியனும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து பொழுது சாயக்கூடிய ஒரு சூழலில் இருக்குது. அப்படியே ஒரு மஞ்சள் நிறத்தில் பாருங்கள் வானம் வந்து காட்சியளிக்குது. சூரியன் மறைந்த கொஞ்சம் நேரத்தில் இந்த மஞ்சள் நிறம் அப்படியே செந்நிறத்தில் வந்து மாறி காட்சியளிக்கிறத நம்மளால் பார்க்க முடியும்.
ஒரு நாளுடைய ஆரம்பம், ஒரு நாளுடைய முடிவு, இந்த ரெண்டையும் நம்மளால் கடற்கரைங்கிற இந்த பகுதியை விட்டு வேறு எங்கேயுமே வந்து இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பார்க்க முடியாது பாருங்கள். ஸோ ஒரு நாளுடைய முடிவு, நாம் இப்போ பழவேற்காடு கடற்கரையை நெருங்கிட்டோம் பாருங்கள். அந்த மணல் திட்டுகள் நமக்கு காட்சியளிக்குது. பொதுவாக இங்கே வந்து கொக்கு, நாரைகள் போன்ற பறவைகள் வந்து எல்லா நாட்களும் இருக்கும். ஆனால் தென்கிழக்கு நாடுகளில் இருந்தும் மேற்கு திசை நாடுகளில் இருந்தும் வரக்கூடிய புலம்பெயர்ந்து வரக்கூடிய பறவைகள், மைக்ரேட்டரி பேர்ட்ஸ், அதை இந்த சீசன் டைமான அக்டோபர் டு மார்ச்சில் நம்மளால் நிறைய பார்க்க முடியும். மெயின்லி ஃப்ளெமிங்கோஸ், அது வந்து பழவேற்காடு ஐலாண்ட்ஸில் நிறைய இருக்கும். ஸோ நம்ம ஃப்ளெமிங்கோஸ் பார்க்குறதுக்காகவே வந்து நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக நம்ம ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா, காலையில் நம்ம வந்து நம்மளோட போட் ரைடை ஸ்டார்ட் பண்ணுறப்போ நம்மளால் ஆஃப்டர்நூன் வந்து ஃப்ளெமிங்கோஸ் இருக்கக்கூடிய அந்த ஐலாண்டுக்கு ரீச் ஆக முடியும். ஸோ இது யாருக்கு வந்து ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருக்கும் அப்படின்னா வந்து அனிமல் ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க மறக்காமல் இந்த பழவேற்காடு பறவைகள் சரணாலயம் அதை வந்து அவங்க பார்வையிடலாம். எனக்கு அவ்வளோலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. நார்மலாக வந்து ஒரு பீச் எப்படி இருக்குது அல்லது ஐலாண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு நியர்பையில் இருக்கக்கூடிய ஐலாண்ட்ஸ் இந்த போட் ரைட். ஸோ இது வந்து பழவேற்காடில் 1 டே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். பாருங்கள், நம்மளை பழவேற்காடு கடற்பகுதி வந்து இந்த 2 இடுக்குகளுக்கு நடுவே வந்து படகு போகிறதன் மூலமாக வந்து நம்மளை கடற்கரை வரவேற்குது. பழவேற்காடு மீன் மார்க்கெட் நமக்கு தூரத்தில் கண்ணுக்கு தெரிகிறது. மீன்பிடி பகுதியான அந்த ஃபிஷ் மார்க்கெட். அதே மாதிரி இங்கே பழவேற்காடுக்கு நீங்கள் டூரிஸ்ட் ஆகிறவங்க மறக்காமல் இங்கே இருக்கக்கூடிய ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கக்கூடிய ஃபிஷ்ஷஸை வந்து நீங்கள் வாங்கிட்டு போகலாம். அதுக்கான கண்டெய்னர் பாக்ஸ் நம்ம வந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா வந்து ஒரு டைட்லி பேக்ட் கண்டெய்னரில் நம்ம இங்கே கிடைக்கக்கூடிய ஃப்ரெஷ்ஷான எல்லா மீன்களும் வந்து இங்கே மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும். நம்மளால் வீட்டுக்கு வாங்கிட்டு போக முடியும். காசிமேட்டு மீன் ஒரு டேஸ்ட் அப்படின்னா பழவேற்காட்டு மீன் வந்து அது இன்னும் ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். பாருங்கள், நம்ம பழவேற்காடு கடற்கரை ரீச் ஆனதும் வந்து சன் ஆல்மோஸ்ட் செட் ஆயிடுச்சு. அந்த மஞ்சள் நிறத்திலிருந்து செந்நிறத்துக்கு கடல் மாறக்கூடிய அந்த காட்சிகள் எவ்வளோ ரம்மியமாக இருக்குது பாருங்கள். பழவேற்காடு மீனவ கிராமம் பாருங்கள். கடலில் இருந்து சிறிது தூரத்தில் வந்து நிறைய மீனவ குடியிருப்புகள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே இருக்கக்கூடிய எல்லா போட்ஸுமே வந்து மீன் பிடிக்கிறதுக்காக வந்து மக்களால் விடப்பட்டிருக்கக்கூடிய படகுகள். ஒருவேளை மீன்பிடி தொழிலுக்கு உங்களுக்கு போக டைம் இல்லை அப்படின்னா வந்து டூரிஸ்ட்டை வந்து நியர்பை ஐலாண்ட்ஸில்
கொண்டு போய் விடுறதும் வந்து அவங்களுடைய அன்றாட வாழ்க்கை நிகழ்வாக இருக்குது. சென்னையோட ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா நிறைய பேர் எண்ணூர்னு சொல்லுவாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. இந்த பழவேற்காடு தான் நம்மளுடைய சென்னையினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். கிழக்கு கடற்கரை சாலை அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒடிஷாவினுடைய புவனேஸ்வரில் ஆரம்பித்தாலும் ஆந்திர பிரதேசனுடைய விசாகப்பட்டினம் அதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் அப்படிங்கிறப்போ ஸ்ரீஹரிகோட்டாக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய இந்த பழவேற்காடு இங்கேருந்து தான் நமக்கு கிழக்கு கடற்கரை சாலை அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து எண்ணூர், மெரினா பீச், பெசநகர், திருவான்மியூர், நீலாங்கரை, கோவளம், மகாபலிபுரம் ஆரம்பித்து பாண்டிச்சேரியிலிருந்து நாகப்பட்டினம், காரைக்காலிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நீளக்கூடிய மிக நீண்ட கிழக்கு கடற்கரை அதை இணைக்கக்கூடிய பகுதிகள். இந்த ரோடு எல்லாத்தையும் ட்ராவல் பண்ணுற மாதிரி நமக்கு இன்றைக்கி ஒரு போட் ஃபெசிலிட்டியோ அல்லது ரோட் ஃபெசிலிட்டியோ ப்ராப்பராக இல்லை அப்படின்னாலும் நம்மளால் அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான போட்ஸை நம்ம யூஸ் பண்ணி அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய கடற்கரைகளை நம்மளால் கண்டுகளிக்க முடியும். ஒரு காலத்தில் இந்த பக்கிங்ஹாம் கேனல் அப்படிங்கிறது வந்து எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட் பிளேஸாக இருந்தது. அந்த பக்கிங்ஹாம் கேனல் வழியாக போகக்கூடிய கப்பல்கள் வந்து இந்த பழவேற்காடு வழியாக ஆந்திராவிலிருந்து ஒடிஷா வரைக்கும் வந்து ட்ராவல் பண்ணி ஒரு பெரிய ஒரு வர்த்தக நகரமாக இருந்தது. இந்த பழவேற்காடு அப்படிங்கிறது வந்து ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரேடிங் ஹப்பாக இருந்தது. அதனுடைய வணிக பயன்பாடுகள் வந்து குறைய இந்த பழவேற்காடும் வந்து அந்த தொன்மையை இழந்து இன்றைக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு மீனவ கிராமமாக காட்சியளிக்குது. பாருங்கள், இதுதான் பழவேற்காடு மீன்பிடி துறைமுகம். படகுகள் அணிவகுக்க அப்படியே செந்நிறத்தில் வானம் வந்து மறையக்கூடிய ஒரு சூழல். நீர் பறவைகள் வந்து அந்த படகுகளில் இருக்கக்கூடிய சிறு சிறு மீன்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா வந்து அதை சாப்பிடக்கூடிய காட்சிகள், நிறைய நாரைகள், கொக்கு, அது மாதிரி பறவைகளை இந்த கடற்கரையோரம் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவுடைய நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். கடல் பயணங்களில் இது ஒரு தொடர். ஸோ இது அங்கே இருக்கக்கூடிய டச் சிமெட்ரி ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவினுடைய கண்ட்ரோலில் இந்த நினைவு இடம், அதாவது டச்சுக்காரர்கள் இங்கே அடக்கப்பட்ட அந்த ஒரு நினைவிடம் வந்து இன்றைக்கு அது ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியாக வந்து தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனத்தால் பாதுகாக்கப்படுது. பழவேற்காடுக்கு போகக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய அள்ளிக்குளம் போர்ச்சுகீசியர்கள் முதல்ல கட்டின தேவாலயம் பாருங்கள். அவர் லேடி ஆஃப் க்ளோரி சர்ச் அப்படிங்கிற ஒரு தேவாலயமும் இந்த ஊரில் வந்து காட்சியளிக்குது. மீண்டும் ஒரு வீடியோவில் நம்ம வந்து சந்திப்போம். நன்றி.